பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான நாளையும் மாதத்தையும் கொடுத்துருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு கொடாக நன்றி செலுத்துவோம். தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர். 7 மாதங்களை முடித்து அருமையாய் நமக்காக சகலத்தையும் செஞ்சு இந்த 8வது மாதத்தையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஏசப்பா நமக்கு அருமையாய் கிருபியாய் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம தேவனை துதிப்போமாக. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதி உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்து வந்த காரியம் என்னவென்று சொன்னால், சாபம் ஏன் வருகிறது, சாபம் வருகின்ற பொழுது எப்படிப்பட்டதான சாபம், பாவத்தினால் வரக்கூடிய சாபம், உண்மையற்ற செயல்களால் வரக்கூடிய சாபம் என்று தியானித்தோம். இன்றைய தினம் அதே சாபத்தை குறித்து தான் தியானிக்க வேண்டியது அவசியமாகவும் கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சாபம் அங்கே தலையிட்டு சாபத்தினாலே பல குடும்பங்கள் அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களிலே துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு வியாதி வேதனை என்று ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை அநேகருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இது வருகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு சாபம் நம்மை பீடித்திருக்கிறது. அந்த சாபத்தை விளக்குவதற்கு என்ன வழி என்பதை பின்னால் பார்ப்போம். இப்பொழுது முதலாவதாக பார்த்தோம் பாவத்தினாலே சாபம். நேற்றைய தினம் பார்த்தது என்னவென்று சொன்னால், என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உண்மை இல்லாமையால் சாபம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, அநேகருக்கு பிடித்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது.
தேவ ஊழியருக்கு விரோதமாய் பேசினால் சாபம் வரும். யாருக்குங்க? தேவ ஊழியருக்கு விரோதமாக பேசினால் சாபம் வரும். இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. வேதத்திலே பல அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் கூட ஒரு முக்கியமான சில பகுதிகளை மட்டும் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு இந்த நாளினுடைய செய்தியை முடிக்கலாம் என விரும்புகிறேன். அருமையானவர்களே, மோசேயை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லோரையும் வழிநடத்தி கொண்டு போகிறவன். அப்படிப்பட்டதான மோசே, அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரியும் சகோதரனும் அவனை தூஷிக்கிறார்கள், அவனை விரோதிக்கிறார்கள். எதன் காரணமாக என்று சொன்னார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அதை நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அதில் சில பகுதிகளை பற்றி நான் சொல்லுகிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவன் 1வது வசனத்திலே பார்க்கிறோம், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். எப்படிங்க? மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணுறார். அதன் காரணமாக அவருடைய அக்காவும் அண்ணனும், சகோதரன் சகோதரி இருவருமாக அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். எப்படி பேசியிருப்பாங்க? இன்றைக்கு கூட நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா யாராவது வேறு ஒரு ஜாதியிலையோ ஒரு மதத்திலேயோ ஒரு மகளையோ ஒரு கணவனையோ மனைவியோ அப்படி சேர்த்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க போய் பார், எப்படிப்பட்ட பொண்ணை பிடிச்சிட்டு வந்தது பார், எப்படிப்பட்ட பையனை பிடிச்சிட்டு வந்தது பார், இவெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா, இவெல்லாம் ஒரு பொண்ணா, அப்படி என்று சொல்லி நம்ம குடும்பங்களிலே பேசிக்கொள்வதும் அவர்களை கிண்டல் அடிப்பதும் கேலி பண்ணுவதுமாக அநேக காரியங்கள் நடக்கும். அதே போலவே இவங்களை கூட அந்த எத்தியோப்பியா ஸ்திரீயை அவர் கல்யாணம் பண்ணுறது நிமித்தமாக அவரை விரோதமாக அவரை தூஷித்து பேசுகிறார்கள். மோசே எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவர் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 12:3 பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார். அவருக்கு வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவருக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறது, நற்சான்று கொடுக்கறது என்னன்னு கேட்டால், அவர் மிகுந்த சாந்த குணமுள்ளவர், சகல மனிதர்கள் அப்படி என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார். என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்னா, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்லிட்டு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். மோசேயை பற்றி சான்றிதழ் கொடுக்கிறார். அதன் கடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் அவனோடு முகமுகமாகவும் பிரதட்சியமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாய்களை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச பயமில்லாமல் போறது என்ன என்றார். யார்கிட்ட கேட்கிறாரு? மோசேயினுடைய சகோதரன் மிரியாம், ஆரோன், 2 பேர்கிட்டையும். நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? அவனோடு முகமுகமாக பிரதட்சியமாக நான் பேசுறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச பயமில்லாமல் போனது என்ன? நான் இப்படிப்பட்டதா, நான் முகமுகமாக பேசுகிறேன், அவனோடு கூட அப்படி பேசக்கூடிய ஒரு தகுதி இருக்குது அவனுக்கு, அப்படி ஒரு பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறான். அவனை பற்றி நீங்கள் எப்படிங்க கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல் எப்படி பேசலாம் என்று சொல்லி தேவன் மிரியாம், ஆரோன் இருவரிடத்திலும் அவர் கேட்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணாகமம் 12:9 பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் உண்டது, அவர் போய்விட்டார். இதை சொல்லிட்டு அவர் போயிட்டார். மேகத்தின் மத்தியிலே வந்தார், மேகத்திலே இறங்கி அந்த இடத்திலே பேசிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் என்ன நடக்குது என்று சொன்னால், ஏன் அவன் பாருங்க 12:10 எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு போனதும், இப்படி தாசனை பார்த்து இப்படி பேசுனியா, இப்படி பேசலாமா, அவன் தேவ சாயலாக இருக்கிறானே, இப்படி இருக்க நீ என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் எப்படி பயம் இல்லாமல் பேசுனேன் அப்படி சொல்லிட்டு கோபமாக போயிட்டார். கோபமாக போன உடனே பார்த்தீங்கன்னா மிரியா உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். குஷ்டரோகம் எப்படி பிடிக்குது பாருங்க. ஆண்டவருடைய சாபம். எதனால? தனக்கு பிரியமானவன்,
மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவன் தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதுதான் அங்கதான் இருக்குது விஷயமே. அருமையானவர்களே, ஒரு உண்மையும் உத்தமான ஒரு ஊழியக்காரன் இருப்பானேயானால் கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மீது நாம் விரோதமாக ஏதாவது பேசினால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வீட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாபம் வரும். அநேகர் இருக்கிறார்கள், இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையும் உத்தமாக இல்லை. கிறிஸ்துவ பெயர் தரித்து கொண்டு பிஷப் என்றும் ரெவரண்ட் என்றும் பாஸ்டர் என்றும் எவாஞ்சலிஸ்ட் என்றோ இப்படியெல்லாம் பல பட்டங்களை வைத்துக்கொண்டு டாக்டர் பட்டத்தை போட்டுக்கொண்டு உலகம் முழுதும் சுற்றுறாங்க. எல்லாம் பணம், மணி மேக்கிங் எவ்ரி திங் என்பதை போல அவர்கள் பார்த்தீங்கன்னா பணத்தாசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மை உள்ளவர்களும் கிடையாது. அவரிடத்த போய் பேசி பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரிடத்த சாந்த குணமும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மோசே எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிடம் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். தேவனுடைய வீட்டிலே அவர் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை ஒருவர் விரோதமாக பேசுகின்ற பொழுது, தூஷிக்கின்ற பொழுது, அவனுடைய இல்லத்திலே யார் அப்படி பேசினானோ அவனுடைய இல்லத்திலே சாபம் தங்கி இருக்கும். எங்கே மோசேயுடைய சொந்த சகோதரி, சொந்த சகோதரன், அவர்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான எப்படி கொடுத்தாரு? மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். குஷ்டரோகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஆரோன் சொல்கிறான், யோ மோசே இங்கே பாரு, ஆண்டவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேளு, அக்கா இப்படி ஆயிட்டாளே, நம்முடைய சகோதரி இப்படி ஆயிட்டாளே, கேளு. ஏன்னா அந்த காலத்தில் குஷ்டரோகம் வந்தால் அவங்கள பார்த்தீங்கன்னா வெளியே அதாவது ஊருக்கு வெளியே புறமாக தள்ளி விடுவாங்க. ஆலயத்துக்குள்ளேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் கேட்குறார். கேட்கும்போது அப்போ மோசே ஆண்டவர் எடுத்து, ஆண்டவரே போய் இரக்கம் பாராட்டுங்கப்பா, இங்கே சகோதரி இப்படி இருக்காளே, நீங்கள் தயவு செய்து மாம்சம் இப்படி இருக்குதே, நீங்கள் தயவு செய்து இறங்கணும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குணமாக்குன்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அப்பா உன்னை இப்படி பேசினா இல்லையா, அவன் 7 நாள் அளவும் என்னன்னு கேட்டால் ஒரு தகப்பம் காரி துப்புனா எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஷேம், ஒரு இது வரும், ஒரு வெக்கப்படுவா, அந்த மாதிரி அவன் 7 நாள் வெக்கப்பட்டான். வெக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே போல் 7 நாள் அளவும் அவள் தள்ளி வைக்கப்படுகிறாள். தள்ளி வைக்கப்பட்டதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையின்படி மிரியம் 7 நாள் பாளையத்துக்கு விளக்கப்பட்டு அதன் பிறகு சேர்த்து கொள்ளப்படுகிறாள். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஜெபிச்சதுக்கப்புறம் அவன் பூரண சுகமடைகிறான். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எந்த ஒரு ஊழியக்காருக்கு சாதகமாக சொல்லலை, பாதகமாக சொல்லலை, வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், மோசே இருந்ததை போல மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். ஒரு ஊழியக்காரனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அடுத்தது, தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த உண்மையுள்ளவனாக இருந்தால், சாந்த குணமுள்ளவனாக இருந்தால், உத்தமனாக இருந்தால், அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு விரோதமாக நீங்கள் பேசினா நம்ம வீட்டில் சாபம் தங்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் தேவையில்லை, நமக்கு யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. விசுவாசி ஆனாலும் ஊழியக்காரனாலும் ஜெபிப்போம். ஜெபித்து என்ன பண்ணணும், விட்டுணும். ஆனால் அதற்குரிய பலன், ஒருவேளை நல்ல ஊழியக்காரர் நம்ம திட்டிட்டோம், நல்ல ஊழியக்காரருக்கு விரோதமாக ஏதோ புரளி பேசிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், அந்த கர்ஸ், அந்த சாபம் நம்முடைய இல்லத்திலே தங்கி இருக்கும். அப்படிப்பட்டதான சூழ்நிலை நமக்கு வர வேண்டாம். கர்த்தரோடு இரக்கம் பெறுவதற்காக அதுக்கப்புறம் விழுந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்து எந்த ஊழியக்காரன் அவரை பற்றி தூஷிக்காமல் விரோதமாக பேசாமல் நாம் நம்முடைய நாவை அடக்க கடவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் உள்ளத்திலே இந்த வார்த்தைகளை இருத்திக்கொண்டு, நீங்கள் மனதிலே இருத்திக்கொண்டு, நீங்கள் அப்படியே நடக்க வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.